தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இப்பொழுது நான் பார்க்கக்கூடிய பதிவு மிக முக்கியமான பதிவு. எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் இது தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பதிவு. ராஜ்குமார் குருக்கள் ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதை எல்லாருமே நிறைய பேர் கேட்டு, நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணி, ஃபோன் பண்ணி நிறைய பேர் சொல்றாங்க, சுவாமி நீங்க சொன்ன பதிவு நான் கேட்டேன், உண்மையிலே இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்ற அளவுக்குலாம் இருக்காங்க. சரி, இந்த சாமி டாலர் எல்லாம் போடுறோம் பார்த்தீங்களா, அதை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். இந்த சாமி டாலர் நம்ம போடுறோம் இல்லையா, எதனால இப்ப இந்த நிறைய கோயிலுக்கு போறோம் வரோம், என்னென்ன டாலர்லாம் நம்ம போடுறோம்? விநாயகர் டாலர் போடுறோம், அம்மன் டாலர், துர்கை அம்மன் டாலர் போடுறோம், வாராகி அம்மன் போடுறோம், பைரவர் போடுறோம், மகாலட்சுமி டாலர் போடுறோம், குபேரர் டாலர் போடுறோம், ஐயப்பனுடைய டாலர் போடுறோம். அது வருஷத்துல ஒரு நாள் போட்டுட்டு அது 45 நாள் முடிச்சுட்டோம். அது என்னமோ ஆகாத மாதிரி அதை கொண்டு ஒரு அரச மரத்துல தொங்க விட்டுட்டு போயிடுவாங்க. முடிஞ்சு போச்சு, 45 நாள் முடிஞ்சு போச்சு, இதோட அடுத்த வருஷம் பார்த்தாலும் மரத்தடியில கைட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் எத்தனையோ பேர் செஞ்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, இல்லாமல்லாம் இல்லை. அப்போ இந்த டாலர்ல நம்ம போட்டுக்கிற சில பேர் எப்படி போடுவாங்க? செயின்ல போடுவாங்க. சில பேர் எப்படி போடுவாங்க? சிகப்பு கயர்ல போடுவாங்க, கருப்பு கயர்ல போடுவாங்க. இந்த சாமி டாலர் போட்டிருக்கிறவங்களை நம்ம நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோமா? ரைட், ஓகே. இது நீங்க இந்த விஷயம் இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாமே முதல்ல நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். ஒரு டாலர் போட்டுண்டா அதோடைய பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் என்னென்னன்றத நான் சொல்றேன். என்னென்ன ஒரு சாமி டாலர் நீங்க போறீங்க, அது ஏதோ ஒன்று உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இஷ்ட தேவதை, குல தேவதை, ஏதோ ஒன்று நீங்க போட்டுட்டு வெரி குட், ரைட், ஓகே. ஆனா அது போட்டுக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் ஒண்ணு கரெக்டா இருக்கும், செல்வம் சேரும், ரெண்டாவது எந்த இடத்துல போனாலும் வெற்றியா இருக்கும், 3, 4வது நல்ல பாதுகாப்பு, 5வது அந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம், 6வது நல்ல வாழ்க வளமுடன், உயர்வு, வாழ்க்கைக்கு உயர்வு, உனக்கான சக்தி, உனக்கான நிம்மதி, உனக்கான சந்தோஷம், உனக்கான முன்னேற்றம், உனக்கான வாய்ப்பு, உனக்கான கீர்த்தி, உனக்கான யோகம், உனக்கான திருப்பு முனை வரும். இத்தனையும் எதுக்கு? நான் எது நீ போடுற டாலர்னால இந்த 15 விஷயமும் உனக்கு கூட இருக்கும், உண்மையான விஷயம் இருக்கும். சரி, சரிங்க, நீங்க சொல்றது எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா இது பாத்தீங்கன்னா அடுத்ததா நெகட்டிவா நடக்கிற விஷயமும் சொல்றேன். இது பயமுறுத்தும் அளவுக்கெல்லாம் கிடையாது, இது அவேர்னஸ். திஸ் இஸ் அ லிட்டில் அவேர்னஸ். ஸோ நீ இதை போட்டுண்டா பாசிட்டிவ் கேட்டீங்கல்ல, அப்ப நெகட்டிவ்னு ஒண்ணு இருக்கும்ல, அதை ஒத்துக்கணும்ல. சாமி வரும், நான் பாசிட்டிவ் மட்டும் தான் கேட்டேன், நெகட்டிவ் நான் கேட்கலன்னு சொல்லக்கூடாது இல்லையா? நெகட்டிவ் கேட்டுக்கோங்க. நீ போட்டது தவறாக இருப்பினும், நீ போட்டிருக்கிற விஷயம் சரியான இடத்துல சரியான முறையில இல்லை அப்படின்னு சொன்னா, நீ அந்த டாலர், நீ தெய்வ டாலரே நீ போட்டுட்டாலும் உனக்கு என்னென்ன விஷயம்லாம் நடக்கும்? முதல் விஷயம் தடைகள் நிறைய வரும். அதிர்ஷ்டம் தடைப்படும், உன்னுடைய லக்கு எல்லாமே தடைப்பட்டுட்டே போகும். நீ என்ன நினைச்சுட்டு இருப்ப? நமக்கு ஒரு ப்ரொமோஷன் வரப்போகுது, நம்ம அடுத்து ஒரு கார் வாங்க போறோம், அடுத்து ஏதோ ஒன்று வாங்க போறோம்னு நினைப்ப. ஆனா அது உனக்கு தட்டி போகும். ஒரு கார் வாங்கணும்னு நினைப்ப, பெரிய மருத்துவ செலவுல கொண்டு விட்டுடும், ஆப்ரேஷனு, மேஜர் ஆப்ரேஷனு, ஏதாவது ஒரு விஷயத்துல கொண்டு விட்டுடும். பண இழப்பு ஏற்பட்டுரும். திடீர்னு யூ வில் லாஸ் த மணி, யூ வில் லாஸ் லாட் ஆஃப் மணி. லாக்ஸ்ல பணியை விட்டுருவ, கோடியில பணத்தை விட்டுருவ, உனக்கே தெரியாது, ஆனா நீ விட்டுருவ. உண்டா இல்லையா? அப்படி உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக மன அழுத்தத்துக்கு ஆளாவீர்கள். எதுக்கு ஆளாவீங்க? மன அழுத்தத்துக்கு ஆளாவீர்கள். சக்தி குறையும், கர்மா பாவம், எதிரிகள் பாதிப்பு உண்டு. அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நஷ்டம். அதிர்ஷ்டம் வேற, துரதிர்ஷ்டம் வேற. நீ துரதிர்ஷ்டத்தை நிறைய சந்திப்ப. குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும். என்னதான் நீ இப்ப லைஃப்ல உருண்டு பிறண்டாலும் குடும்பத்துல பார்த்தோன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிரச்சனை, தேவையில்லாத விஷயங்கள் இத்தனையும் நீ சந்திப்ப. வேலை தடைகள், சாப விளைவு அப்படின்னு கூட சொல்லலாம், உடல் சோர்வு, அதிர்ஷ்ட தடை இருந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் எதனால? இந்த நெகட்டிவ் எனர்ஜி. இந்த நெகட்டிவ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். அப்போ நீ ஒரு சில விஷயங்கள் நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீ சில விஷயத்த கரெக்டா பண்ணினா அது கரெக்டா உனக்கு அந்த டாலர் உனக்கு வேலை செய்யும். நீ சாமி டாலரா போட்டுனாலும் நீ சரியான விஷயத்த நீ இது பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கடையில வாங்கி மனையில வைக்கிறது கிடையாது. கடையில வாங்கி டக்குன்னு கொண்டு வச்சுட்டு அப்படியே கழுத்துல போட்டுக்கிறது கிடையாது. நீ வாங்கினா, அந்த டாலர் வாங்கினா நேரடியா போடாம முதல்ல அதுக்கு பூஜை பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணுமோ முறையா சில விஷயங்களை செய்யணும். பால், மஞ்சள் நீர், அதனால சுத்தமா அதுக்கு அபிஷேகம் செய்து அதை எப்படி நம்ம போட்டுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. உங்கள் குலதெய்வம் அல்லது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை சுவாமிகிட்ட வச்சு நம்ம பூஜை பண்ணி, எந்த நாள்ல போட்டுக்கணும்? வெள்ளிக்கிழமையில போட்டுக்கலாம், அல்லது நீங்க பிறந்த கிழமையில போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலே போட்டுக்கொள்ளலாம். இதுதான் சிறப்பு.
அதை விட்டுட்டு நீ வாட்டுக்கு ஒரு டாலரை வாங்கி போட்டுற கழுத்துல, அது நல்லதோ கெட்டதோ உனக்கு தெரியாது, ஏதோ ஒன்று வாங்கி கழுத்துல எல்லாரும் போட்டுக்கிறாங்க, நீயும் போட்டுக்கிற. என்ன எங்கேயோ வெளியில போறீங்க, ஏதோ ஒரு ஊருக்கு போறீங்க, ஏதோ ஒரு பெட்ல படுப்பீங்க, ஏதோ ஒரு பெட்ல வந்து படுத்துட்டு இருக்க வேண்டியதாக ஒரு சூழ்நிலை இருக்கு. யார் யார் படுத்திருப்பாங்க நமக்கு தெரியாது. ஆனா அங்கேயும் நீங்க போய் ஒரு இதா இருக்கும். அதே போல ஒரு 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 ஏதோ ஒரு டெத் ரிச்சுவல்ஸ் ஒரு வீட்டுல நடக்குது, அங்கேயும் நீங்க போட்டு சமயத்தை சாமி டாலர்தான் அது உள்ளே தான் இருக்கும், அங்கேயும் நீங்க போட்டு போவீங்க. அங்க என்ன பாசிட்டிவான நமக்கு அந்த நேரத்துல தோணும், அதை கைட்டு வச்சுட்டு போகணும், நம்ம சில விஷயங்கள் இப்படிதான் போகணும், போயிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு தான் போட்டுக்கணும் அப்படின்லாம் சில பேருக்கு தெரியாது. ஆனா சில பேர் இதெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் கரெக்டா சக்தி குறையாமல் இருப்பது அவசியம். ஒரு தெய்வத்துக்கு டாலர் நீ போட்டுக்கிறோன்னா அதோடைய சக்தி குறையாம பாத்துக்கிறது உன்கிட்ட தான் இருக்கு. டெய்லி அதுக்கு மந்திர ஜபம் பண்ணணும், டெய்லி அதை சுத்தமா வச்சுக்கணும். ஏதோ ஒண்ணு கழுத்துல கடக்கு அப்படிங்கிற மாதிரி நீ இருந்தால் மகா பாவம். அதை நீ தெய்வமா நினைத்தால் அது தெய்வமா உங்ககிட்ட இருக்கும். சில பேர் இந்த பெண்கள்லாம் மகாலட்சுமி வச்ச பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்துருக்காங்க, மகாலட்சுமி நிக்கிற மாதிரி மகாலட்சுமி டாலர் எல்லாம் போட்டிருப்பாங்க, ரைட்டு. ஆனா அதை எப்படி வச்சுக்கணும், எப்படி போட்டுக்கணும், வாரத்துக்கு ஒரு முறையாவது அதுக்கெல்லாம் நம்ம வீட்டுல எவ்வளவு சின்ன சின்ன தெய்வங்கள்லாம் வச்சிருக்கீங்க, வீட்டுல எப்படி வழிபடப்படுது அந்த மாதிரிதாங்க நீங்க கழுத்துல போட்டிருக்கிற சுவாமியும். ரொம்ப சில பேர் இத்து போன மாதிரி கயரெல்லாம் போட்டுப்பாங்க, கயரே சரியா இருக்காது. இந்த சில பேர் வெள்ளி செயின்ல போடுவாங்க, சில பேர் தங்க செயின்ல போடுவாங்க. நீங்க போடுறது எது எப்படி இருந்தாலும் அதை கரெக்டாக சரியா வைக்க வேண்டும். எத்தனை பேர் அந்த டாலருக்கு நீங்க சந்தன குங்குமம் வச்சிருக்கீங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எனக்காக நீங்க சொல்லாதீங்க. எத்தனை பேரு நீங்க போட்டிருக்கிற டாலருக்கு சந்தன குங்குமம் வச்சிருக்கீங்க, நெத்தில விபூதி குங்குமம் வச்சுக்கிறீங்க, ரைட்டு. எத்தனை பேர் அந்த டாலருக்கு சந்தன குங்குமம் வச்சிருக்கீங்க நினைச்சு பாருங்க. ஒரு விஷயம் சொல்லவா, சபரிமலைக்கு மாலை போட்டா மட்டும், ஓம் சக்தி கோயிலுக்கு அந்த மாதிரி ஏதாவது மாலை போட்டா மட்டும் அந்த மாலையை அப்படி கையில எடுத்துப்பான், அப்படியே 3 தடவை சுத்துறது, அதுக்கு சந்தன குங்குமம் பார்த்து பார்த்து வைக்கிறது, அதெல்லாம் பண்ணுவான். சபரிமலைக்கு போயிட்டு வந்தோன்னா கோயிலுக்கு போயிட்டு அது அரச மரத்து அடியில கொண்டு மாட்டி வச்சிருவான். அது என்ன அதெல்லாம் எவ்வளவு பாவம். நீ 48 நாள் விரதம் இருந்து பூஜை பண்ணி அதை மட்டும் கொண்டு மாட்ட மாட்டான், ஐயப்பன் படத்தோட சேர்த்து கொண்டு வச்சிருவான். அது என்ன, உனக்கு தேவைன்னு நீ வச்சுக்கிற, தேவையில்லைன்னு நீ கொண்டு எங்க கொண்டு வச்சிடற, அரச மரத்தடியில கொண்டு வச்சிடற. இதுக்கு மேல இந்த சாமி வீட்டுல வச்சு கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் பாவப்பட்ட தெய்வம் அது. ஆனா இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. சந்தனம் குங்குமம் வைக்கணும். அழுக்கு பிடிச்சா சக்தி குறையுங்க. வெள்ளியா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அழுக்கு பிடிச்சா எப்படி இருக்கும், சக்தி குறைய ஆரம்பிச்சிடும். உனக்கு எதிர்வினைகள் நிறைய வர ஆரம்பிச்சிடும். உனக்கு எதிர்வினை வராம இருக்கணுமா, நீ நல்லா இருக்கணும். எப்பெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை கயத்து சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இறப்பு வீடு டெத் ஹவுஸ் போகும்போது கண்டிப்பா கயட்டி வச்சிடணும். அசுத்தமான இடங்கள் போகும்போது இது பண்ணிடணும். நான்வெஜ் சாப்பிடும்போது சிலர் போட மாட்டாங்க, அதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்னு பேர். அதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். ஒரு ருத்ராட்சம் போட்டுட்டா கூட யோசிப்பான், ஐயோ நம்ம நான்வெஜ் சாப்பிட்றோம், இதை போட்டுட்டா சாப்பிடக்கூடாது, தெய்வ விஷயம் நம்ம கையில இருக்கு அப்படின்னு நினைப்பான். தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். இருக்கணும், இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. அதே போல கணவன் மனைவி உறவு நேரத்தில் கூட அந்த கயற்றுவது நல்லது. கணவன் சில பேர் பார்த்திருக்கீங்களா, எல்லாமே போட்டிருப்பான், அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடாது. குளிக்கும் போது கயற்றலாம். தண்ணீர் வந்து குளிக்கும் போது கூட குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட அந்த சுவாமி கிட்ட வந்து எடுத்து நம்ம கழுத்துல போட்டுவிட்டு நீங்க வேலைக்கு போகலாம் வரலாம், நல்லது. எந்த நிறம் எவ்வளவு நமக்கு சக்தியை கொடுக்கும். சிகப்பு நிறத்துல நீ ஒரு கயிறு போட்டிருக்க அப்படின்னு சொன்னா அது உனக்கு சக்தியும் தைரியமும் உனக்கு நிறைய கொடுக்கும். நீ மஞ்சள் நிறத்துல போட்டா குரு அருளும் பணமும் உனக்கு வந்து சேரும். இதே நீ ஒரு வெள்ளை நிறத்துல நீ போடுற அப்படின்னு சொன்னா மன அமைதி இருக்கும். நீ பச்சை நிறத்துல போட்டிருந்தா வளர்ச்சி, பிசினஸ். இதே நீ கருப்பு நிறத்தில் ஒரு கயிறு போட்டிருந்தன்னு சொன்னா தீய சக்தி உன்னை தடுக்கும். தீய சக்தி தடுக்கும், தீய சக்தி வந்து தடுக்குமா. அந்த மாதிரி உங்கள் டாலர் சரியா இல்லைன்னா அதிர்ஷ்டமே உங்களை விட்டு போயிடும். இந்த ஒரு மிஸ்டேக்கு காரணமா எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. சாமி டாலர் போட்டு எனக்கு பலன் இல்லையா, செக் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியான முறையில் போட்டா வாழ்க்கை மாற்றம் ரகசியம் உண்டு. ஒரு சாமி டாலர் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயத்தை இல்லை, அதில் உங்கள் கர்மத்தையே திரும்ப பார்க்க வைக்கும் சக்தி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ஒரு சுவாமி டாலர் ஆனது நமக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது. சரிங்க, நீங்க அதை மட்டும் நீங்க போட்டுண்டா மட்டும் போராது, அதை மட்டும் நீங்க செஞ்சுட்டா போராது. நான் எத்தனை தடவை நான் எல்லாருக்கும் நிறைய தடவை சொல்லி கொடுத்தேன். எப்படி ஒரு வாராகி அம்மன் டாலர் போட்டிருக்கியா, வாராகி மூல மந்திரத்தை நீ சொல்லியிருக்கியா, சொல்ல மாட்டேன். அது சாமி டாலர் கழுத்துல தானே கிடக்கு, கிடக்கு அப்படிங்கிற மாதிரி விட்டுருவீங்க. அந்தந்த சுவாமிக்கான மூல மந்திரம் சொல்லணும். விநாயகர் போட்டிருக்கேன், விநாயகருடைய மூல மந்திரம் உனக்கு தெரியுமா? அட்லீஸ்ட் ஒரு தேவாரம், ஏதாவது ஒரு சின்ன ஒரு பாடல் சுவாமி விநாயகரோடது, முருகனோடது. அதாவது என்ன ஆயிடுத்துன்னா ஒரு ஃபேஷன் ஆயிடுத்து. அந்தந்த காலகட்டத்துல நம்ம போட்டுக்கணும். அந்தந்த காலகட்டம் முடிஞ்சோடனே அதை கைட்டி வச்சிடணும், முடிஞ்சு போச்சு.
தைப்பூசம் வருதா, முருகா முருகா முருகா, தைப்பூசம் முடிஞ்சோன்னா முருகனா, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாங்க, முடிஞ்சு போச்சா. அது எப்பொழுதும் எல்லா நேரமும் போட்டிருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். அந்த தெய்வம், அந்த தெய்வத்துக்கு பயப்படுபவர்கள், ஐயோ தெய்வம் இருக்கு நம்ம பார்த்து செய்யணும் அப்படின்னு சில பேர் மட்டுமே அதை கரெக்டா, இல்லைன்னா சீசனுக்கு தகுந்த மாதிரி போடுறது. எல்லா சீசன் தான். வெங்கடாஜலபதி புரட்டாசி மாசம் வந்துருச்சுன்னு ஜப்ப இதை எடுத்து போட்டுன்றோம், பெருமாள் எடுத்து போட்டுமா, கோவிந்தா 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 கோவிந்தான்னுவான். அவ்வளவுதான். புரட்டாசி மாசம் முடிஞ்சு போச்சுன்னா கோவிந்தா முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னுவான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்னன்னு பார்த்துட்டு இருப்போம். புரட்டாசி ஐப்பசி போக கார்த்திகை மாசம் வந்தோன்னா ஐயப்பனை பிடிச்சிருவான். கார்த்திகை மாசம் முடிஞ்சது அப்படின்னு சொன்னா ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, இந்த மாதிரி வர விஷயங்கள்ல நடராஜர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போயிடும். பங்குனி உத்திரம் இந்த மாதிரி போயிடும். திரும்ப சித்திரை பிறந்ததுன்னா சித்திரா பௌர்ணமியை பிடிச்சிருவான். உண்டா ஆடி மாசம் பிறந்ததுன்னா கேட்கவே வேண்டாம், அம்பாளை பிடிச்சிருவான். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னு, எப்பொழுதுமே ஒரு நிலையாக இருங்க. ஒரு தெய்வத்தை, ஒரு வழிபாடு, ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆகாது. அதுலயும் இந்த ஐயப்பன் உண்மையிலே அது நீங்க சுவாமிக்கு நீங்க 45 நாள் 48 நாள் விரதம் இருந்து நீங்க அந்த பம்பையில குளிச்ச 18ஆம் படி ஏறி இறங்கி சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து அந்த பிரசாதங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியா நீங்க அந்த மாலையை கொண்டு கைட்ட மாலையோட அந்த படத்தோட கோவில்ல அரசமரத்தடியில கொண்டு வைக்கிறீங்களே, நான் என்னன்னு சொல்றது இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கெல்லாம் அதாவது ஒரு சுவாமி படம், அப்ப அந்த 45 நாள் மட்டும் அந்த சாமி டாலர் உங்ககிட்ட இருந்தா அந்த ஒழுக்கமும் அந்த ஒரு நல்ல விஷயமும் உனக்கு வருதுன்னு நீ நம்புற. அதே நீ வருஷம் முழுக்க போட்டுக்க மாட்டேங்கிற. அப்ப நீ போட்டுட்டா உனக்கு நல்லா இருக்கும்னு நீ நினைச்சானு நீ போடணுமா இல்லையா? போட்டா எப்படி இருக்கணும்னு தெரியுமா இல்லையா? தகுந்த மாதிரி நீ போட்டுக்கணும். இனிமேலாவது இப்ப நான் இந்த உலகெங்கும் வாழக்கூடிய இந்த பக்தி ஒளி நேயர்கள் இதை பார்க்கும்போது இதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத தெளிவாக தெரிந்து கொண்டு செய்யுங்க. அப்போ உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும். வெற்றி நிச்சயம். சுபம்.